தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, திருவருகை காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை, பிறப்பை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த நாளில் தாமே நம்முடைய வாழ்வை இறைவனுக்கு உகந்த வாழ்வாக மாற்றி இறைவனுடைய வருகையை எதிர்கொள்ள நம்மையே தகுதிப்படுத்தி கொள்ள வரம் கேட்டு இந்த பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் வருகையை நாங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளும். அவர் வந்து தட்டும்போது நாங்கள் வேண்டலில் விழித்திருப்பதையும் மகிழ்வோடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காண்பாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோச்சின் மகன் எசாயா கண்ட காட்சி. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர்தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கறிவாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக.
உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவசனங்கள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றபோது 100 தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். 100 தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 100 தலைவனுடைய நம்பிக்கையை பாராட்டுவதை பார்க்கிறோம். இஸ்ரேலர் யாரிடத்திலும் காணாத நம்பிக்கையை 100 தலைவனிடத்திலே ஆண்டவர் காண்பதாக கூறுகின்றார். உண்மையிலேயே நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கிற பொழுது இந்த 100 தலைவன் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதற்கான சாத்திய கூறுகள் தான் அதிகம். பல பின்புலன்களை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை என்று தான் பார்க்க முடியும். இருந்த பொழுதிலும் அதனை கடந்து அவர் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை தான் ஆண்டவர் பாராட்டுகின்றார். அன்பு மக்களே, 100 தலைவன் அதிகாரம் படைத்தவர். 100 தலைவன் என்று சொன்னால் 100 பேருக்கு தலைவன், அவருக்கு கீழாக 100 பேர் இருக்கின்றார்கள். பொதுவாக அதிகாரம் படைத்தவர்கள் மற்றவர்களை மதிப்பதில்லை, மற்றவர்களும் தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை என்கின்ற உணர்வு அவர்களிடத்திலே இருப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தனக்கு கீழாக 100 பேர் இருந்த பொழுதிலும், தான் இட்ட கட்டளையை செய்ய பலர் இருந்த பொழுதிலும் கூட
அதிகாரம் படைத்த அந்த நூற்றுவர் தலைவர் தன்னுடைய அதிகாரத்திலிருந்து இறங்கி ஆண்டவரை தேடி செல்லுகின்றார். அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது இந்த நூற்றுவர் தலைவன் இயேசுவின் மீது ஒரு எதிர்மறையான கண்ணோட்டத்தை கொண்டிருந்திருக்க வேண்டும். யூதர்கள் வழக்கமாக புறவினத்தார்களை மதிப்பதில்லை, தங்களுக்கும் கீழானவர்கள் என்றுதான் அவர்கள் நினைப்பதுண்டு. அந்த வகையில்தான் அவர்கள் நடத்துவதுண்டு. அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு ஒரு யூதர், அந்த நூற்றுவர் தலைவன் ஒரு புறவினத்தார். ஆக இயல்பிலேயே தங்களை மதிக்காத யூதர்கள் மீது இந்த புறையினத்து மக்களுக்கு வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் உண்டு. அவர்கள் தங்களை மதிப்பதில்லை, தாங்கள் ஏன் அவர்களை மதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த புறவினத்தாருக்கு உண்டு. இங்கு இயேசு ஒரு யூதராக இருந்த பொழுதிலும் கூட அவரை மதித்து அவரை தேடி இந்த நூற்றுவர் தலைவன் செல்வதாக நாம் பார்க்கிறோம். யூதர்கள் ரோமையர்களால் ஆட்சி செய்யப்பட்டவர்கள். அப்படி பார்க்கிற பொழுது ரோமையர்களுக்கு யூதர்கள் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அடிமை நிலையில் இருப்பவர்களை பொதுவாக யாரும் போய் சந்திப்பதில்லை. இயேசுவும் கூட யூதர் என்ற நிலையில், ரோமையர்களுக்கு அவரும் அடிமை என்ற நிலையில், ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை தலைவராக இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு மனிதர் போய் பார்ப்பது என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விடயமாக, ஒரு ஆச்சரியமான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. அவருடைய பின்புலம் இந்த விதத்தில் இருந்த பொழுதிலும் அவர் ஆண்டவரை தேடி வருகிறார். தன்னுடைய பையன் நலமடைய வேண்டும் என்று நற்செய்தியிலே வாசிக்க கேட்டும், இன்னும் ஒரு நற்செய்தியிலே அவருடைய ஊழியன் என்று வாசிக்க கேட்போம். ஆக தன்னுடைய பையனுக்காக அல்லது தன்னுடைய ஊழியனுக்காக இறங்கி வந்து, தன்னுடைய நிலையை விட்டு இறங்கி வந்து தன்னுடைய நம்பிக்கையை, அதிலும் உச்ச நம்பிக்கையை காட்டிய அந்த நூற்றுவர் தலைவனைத்தான் ஆண்டவர் பாராட்டி மகிழ்கின்றார். அன்பு மக்களை, நம்முடைய நம்பிக்கையை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். பல நேரங்களில் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது, வசதி வாய்ப்போடு இருக்கின்ற பொழுது, அதிகாரத்தோடு இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை தேடுவதில்லை. எல்லாம் நமக்கு கிடைக்கும், நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு எல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற அந்த மிதமிஞ்சிய போக்கு கூட நம்மிடத்திலே காணப்படுகின்றது. அந்த நிலைகளை எல்லாம் விட்டகன்று எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை முன்னிறுத்தி நம்முடைய நம்பிக்கையை நூற்றுவர் தலைவனைப் போல ஆண்டவர் மீது ஆழமாக பதித்து நம்முடைய வாழ்வை வாழ கற்றுக்கொள்வோம். அப்பொழுது அனைத்து சூழ்நிலைகளிலும் எந்த துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்வை துணிவோடு எடுத்து செல்லக்கூடிய அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் ஏற்படும். எனவே அப்படிப்பட்ட நம்முடைய நம்பிக்கை ஆழப்பட தொடர்ந்து இறைவன் மீது ஆழமான அழுத்தமான நம்பிக்கை கொண்டு வாழ வரம் கேட்டு இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சேர்ப்பாய் தூயவனே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் அது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் எங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நிர்வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆண்டுக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நிர்வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமீன். அன்பு மக்களே, நம்முடைய பங்கிலே நடத்தப்பட்ட அந்த இணையவழி பாடல் போட்டியிலே 88 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். பங்கேற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆர்வத்தோடு ஈடுபட்டவர்களுக்கும் நெஞ்சம் நிறை நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஒவ்வொரு பங்கு நிகழ்வுகளிலும் ஆர்வத்தோடு செயல்பட்டு இறைவனுடைய அருளை ஆசிரை நிரம்ப பெற்று செல்லும்படியாக உங்களை அழைக்கின்றேன். அந்த பாடல் போட்டிக்கான முடிவுகள்
நம்ம கிறிஸ்மஸ் தினத்தன்று 25ஆம் தேதி அல்லது 24ஆம் தேதி ஒவ்வொரு ஊருக்கும் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது அந்த முடிவுகள் அறிவிக்கப்படும். அன்றைய தினம் வரை எத்தனை பார்வையாளர்களை, எத்தனை விருப்பங்களை உங்களுடைய அந்த காணொளி பதிவு பெற்றிருக்கிறது என்பதை பொறுத்து மதிப்பீடு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே அறிவித்தபடி 3 வகைகளில் 3 கேட்டகரிகளில் பரிசுகள் வழங்கப்படும். 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடியவர்களுக்கு முதல் வகை, திருமணமாகாத இளம் பெண்கள் ஆண்கள் அவர்களுக்கு 2ஆம் வகை, திருமணமான ஆண்கள் பெண்கள் அவர்கள் 3ஆம் வகை. ஆக 3 குழுவினருக்கும் 3 பரிசுகள். அது தவிர போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பங்கேற்பு பரிசுகளும் வழங்கப்படும் என்பதனையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு நடத்தப்படக்கூடிய குடில் போட்டியிலும் இதே போன்று அனைத்து மக்களும் ஆர்வத்தோடு பங்கெடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவரே, எங்களை அமைதியில் சந்திக்க வாரும். அதனால் முழுமையான இதயத்துடன் முன் மகிழ்வோமாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அரை நிகழ்வுகள் விண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உந்தன் பாடல் எந்தன் நாவில் புது வல்லமை தோன்றுதே. அன்னை மரியே, உன்னை புகழ்வேன். வாழ்நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். அன்னை மரியே, உன்னை புகழ்வேன். வாழ்நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். உந்தன் பாடல் எந்தன் நாவில் புது வல்லமை தோன்றுதே. காலங்கள் மூன்றும் மாறினாலும் கோலங்கள் எல்லாம் மாறினாலும் காற்றசைய மறந்தாலும் கடலலை வீசாமல் நின்றாலும் உன் அன்பு என்றும் மாறாதது. உலகோர்க்கெல்லாம் உரித்தானது. உன் அன்பு என்றும் மாறாதது. உலகோர்க்கெல்லாம் உரித்தானது. உந்தன் பாடல் எந்தன் நாவில் புது வல்லமை தோன்றுதே. அன்பினில் திறந்தது தாயன்பு, அதனிலும் மேலானது உனதன்பு. தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் என்னை என்றும் மறப்பாயோ. காக்கும் கரங்கள் உனதன்றோ, காவல் தெய்வம் நீ என்றோ. காக்கும் கரங்கள் உனதன்றோ, காவல் தெய்வம் நீ என்றோ. உந்தன் பாடல் எந்தன் நாவில் புது வல்லமை தோன்றுதே. பங்கு தந்தையினுள்ள ஆன்மசரணங்களுக்காகவும் திருப்பலி பங்கேற்ற ஒருவரையும் உள்ள ஆன்மசரணங்களுக்காக வேண்டிக் கொள்வோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் நீரே. உடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு அழுகையும் புகழும் பூச்சியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.